அவன் வேகமா ஓடுறான், நானும் அவனைப் போல ஓடணும். இப்படித்தான் நம்மள பல பேர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு சிறுமி தலையில ஒரு வாளியை சுமந்துக்கிட்டு பரபரப்பான சாலையில ரொம்ப மெதுவா நடந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவளுக்கு பின்னால் வந்த குழந்தைகள் எல்லாம் அவளை முந்தி போயிட்டாங்க. ஒரு சின்ன பையன் கேலி பண்ணான், இவ்வளவு மெதுவா நடந்தா எப்ப வீட்டுக்கு போய் சேருவ? சில பெண்கள், மற்ற குழந்தைங்களை பாரு எவ்வளவு வேகமா போறாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி நத்த மாதிரி போற அப்படின்னு அவளை கேலி பண்ணாங்க. ஒரு வயதானவர் கூட கத்தினார், அவங்கள்ட்ட போட்டி போட்டு வேகமா நட. ஆனா அந்த சிறுமி மட்டும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம ரொம்ப மெதுவாவே நடந்துட்டு இருந்தா. கடைசியில ஒரு வயதான பெண் அவளை பார்த்து அன்பா கேட்டா, குழந்தை ஏன் இவ்வளவு மெதுவா நடக்கிற அப்படின்னு. அந்த சிறுமி சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அம்மா, என் வாளிக்குள்ளார தண்ணி இல்லை, முட்டைகள் இருக்குது. அவங்க கீழே விழுந்தா தண்ணி சிந்தும், ஆனா நான் கீழே விழுந்தா என்னோட முட்டைகள் எல்லாம் உடஞ்சிடும். நாங்கள் ஒரே சுமையை சுமக்கல, அதனால அவங்களோட என்னால் போட்டி போட முடியாது, அவ்வளவுதான். இந்த கதையில் இருக்கிற உண்மை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துதா இல்லையா? அவன் ஐஃபோன் வாங்கிட்டான், நானும் வாங்கணும். இஎம்ஐ போடலாம். அவன்கிட்ட 2 லட்ச ரூபாய் பைக் இருக்கு, நானும் வாங்கணும். அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நாமும் இந்த வருஷத்துக்குள்ள வீடு வாங்கணும். அதனால ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் மறந்துடுறோம். அவங்க சுமக்கும் சுமை வேறு, நாம் சுமக்கும் சுமை வேறு. அவங்களுடைய வருமானம் வேறு, அவங்களுடைய பொறுப்புகள் வேறு, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வேறு, அவங்களுடைய இலக்குகள் வேறு. அப்படி இருக்க ஏன் அவங்களோட வேகத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையை அளக்கணும்? வாழ்க்கையில் மெதுவாக போகிறது தோல்வி இல்லை. சில நேரங்களில் மெதுவாக போகிறது தான் நம்மிடம் இருக்கும் முக்கியமான முட்டைகளை பாதுகாக்கும் புத்திசாலித்தனம். அதனால் மற்றவங்களோட பயணத்தை பார்க்காதீங்க. உங்கள் சுமை என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்கள் பாதையை பாருங்க, உங்கள் வேகத்தில் போயிட்டே இருங்க. முக்கியமாக உங்களுடைய முட்டைகள் உடையாமல் பார்த்துக்கங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டி இல்லை, அது நம்முடைய சொந்த பயணம். மூங்கில் கண்ணாடி, புதிய பார்வை, புதிய பயணம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.